அபூர் கசீனா? அபூர் கசீன் நம்மூர் கச்சேரியா? நம்மூர் கச்சேரி யூடியூப் சேனல் அவர்களுக்கு ஒரு கைதட்டு. ஆமாம், யூடியூப்புக்கு வந்து மாலை பொன்னாடை போடணும். ஏன்னா இங்கே நடத்தக்கூடிய நாடகம் இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னா நாளைக்கு பார்க்காம போயிட்டாலும் செல்லில் பார்க்க காரணமே அவர் தான். அந்த 3 பேருக்கு பதிலாக மாப்பிள்ளை வாங்க குருமாரி. இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சது காரணம் அவர் தான்ப்பா. ஆமாம், பெரிய பவுலர்ப்பா. எங்கள் ஊரில் டோர்னமெண்ட்டில் 3 கேட்சை பிடிச்சிக்கிட்டு 6 லைனுக்கு ஓடி போயிட்டாப்புல. தோக்க வச்சதே அவர் தான். வாங்க மாப்பிள்ள. நடையா இது நடையா? லேடிஸை பார்த்து தானே வாங்குவார். இந்த யூடியூப் சேனலுக்காக மாப்பிள்ளை இங்கே வாங்க. என் அன்பு மாப்பிள்ளை குருமாரி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து 3 பேத்துக்கு 3 துண்டு கொடுத்து விடுங்க. ஒரு காலாஞ்சியை கொடுத்து விடுங்க. பெதநெல் ஒரு மூடை கொடுத்து விடுங்க. ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு போங்க. போங்க மாப்பிள்ளை. பயப்படாப்புல ஏன்டா உங்களுக்கு? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமாக உடம்பறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இந்த மன்னவர் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, நன்றி நன்றி. அவர்களெல்லாம் நிறைய உதவி செய்து அத்தனை தமிழ் உறவுகள் மனதில் வாழக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவரை பற்றி பாடியதற்கு என் தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. அன்பு உறவுகள் விருப்பத்துக்காக ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க, பாடிடுறேன். ரைட் ரைட் வைங்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 22 ரேசு வண்டி வச்சிருந்தேன், கடமாடு 1000 வச்சிருந்தேன், சர்ச்சி மாடு 4 வச்சிருந்தேன். அம்புட்டு இருந்தோம் இந்த பைபாஸில் நல்ல ரேட்டுக்கு இடம் போகுதுன்னு ஒரு 200 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வச்சிருந்தேன். நம்ம அங்கிட்டு இங்கிட்டுறோம், எவனாவது வீட்டை கட்டி விட்டான நாளை கேசு கப்பையாயிருமுன்னு இளவட்ட பையில செக்யூரிட்டியாக போட்டால் லவ்வர்கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு அந்த பிள்ளைய குடியமர்த்தி டொங்காஸ் போட்டு போயிடுவான்னு ஒரு 85 வயசு கிழவனை கூப்பிட்டு செக்யூரிட்டி வேலைக்கு வரையலான்னு கேட்டேன். வெத்தலை வாக்கு பீடிதி பட்டி இருந்தால் போதும், மாதம் 6000 கொடுத்தா போதும்னு சொன்னாராம் ஒருத்தர். அவரை செக்யூரிட்டியாக போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கலைன்னா இடம் அப்படியே கடந்து போகும்னு நகை விலை கிருன்னு ஏறுதே. இப்பயே 1.5 லட்சம் 20 தாண்டிருச்சே என்று ஒரு 100 ரூபாய் நகையை எடுத்து வச்சிருந்தேன். வட்டிக்கு விட்டால் பெரியாள் ஆகணும்னு மேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு ஆஃபீஸை போட்டு இளவட்ட பயில போட்டால் முறைச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு யாரும் வரமாட்டாங்கன்னு ஒரு 18 வயசு பிள்ளைய ஒரு கம்ப்யூட்டரில் சடக்கு புடக்குன்னு அடிக்க போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே இருந்துச்சு. தண்ணி வசதி இருக்குது, காரு வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாள் ஒவ்வொரு ஜாமிக்கு விரதம்னு சொல்கிறா. அதுக்காக நான் தினமும் சிம்மக்கரில் மண்டி ஓட்டு என்ன செய்ய முடியும்? அதனால தூத்துக்குடியில் ஒரு பொம்பளையை வச்சுருந்தேன். இங்கே வச்சா கண்டுபிடிச்சி விளக்க மாட்டே அடிச்சிடுவான்னு. அட அத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியாளி இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். மிமிக்ரி அழகு வண்டி வச்சிருந்தேன், 4 மரஜ நெல்லு வச்சிருந்தேன், நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
அம்மா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அத நாங்க கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. ஆமா நானும் கேட்கல. விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி வண்டியை எடுத்துக்கிட்டு நாயா திரிஞ்சேன். நாங்க நாயா திரிஞ்சோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி மிஞ்சிய புடுங்கி பீரு வாங்கி அடிச்சு விட்டேன். பொண்டாட்டி மிஞ்சிய வச்சு வீறு வாங்கி அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே அண்ணனைக்கு எவ்வளவு காசு இருக்கோ யாராரு தர்த்தினத்துக்கு அமைகிறாங்களோ அவங்களோட சேர்ந்து குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது. 20 வருஷமா வெறு வயத்துல தண்ணி அடிச்சது யாரா இருந்தாலும் பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேஸ் வண்டி வச்சிருந்தேன். அலுமரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல வரந்தான். நாங்க மேல பறந்தோம். இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொல்லுதடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அத நாங்க கேட்கல. முதல்ல நம்ம கேட்கல. அத நம்மளும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து மூட்டி சேர்ந்து அடிச்சதுண்டு. கட்டிங்கி சரக்குக்காக பல காலில் விழுந்ததுண்டு. கட்டிங்க சரக்குக்காக பல நாளில விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல நமக்காக பிறந்து இப்படி நல்லா புழைச்சு வாழ்ந்துக்குங்கடான்னு சொல்லிட்டு போனேன். எங்க பாட்டேன் போட்டேன் சொன்ன வார்த்தைகளை அப்ப நினைக்கல இப்ப நினைச்சு வருந்துறேன். குடிச்சது போதும் என் அண்ணன் தம்பிகளா. நான் இந்த பாட்டு பாடும் போது உங்களுக்கெல்லாம் எரிச்சலா தர இருக்கும். லேசு வாசா அடிச்சுட்டு வந்த ஆளுக்கு அப்படியே வேர்த்திருமே இந்த சாங்கை கேட்டவொன்னு. குடிச்சது போதும் அண்ணன் தம்பிகளா. பிறவி என்பது ஒரு தடவை. இந்த பிறவியில தான் நானும் கோமாளி ஓடுவேன். இந்த பிறவியில தான் என்னைய நாடகத்தை பார்த்து நீங்க சிரிப்பீங்க. அடுத்த பிறவியில நம்ம என்னம்மா பறக்கிறோமோ இல்லை இப்படி சின்னம்மா பறக்கிறோமோ தெரியல. பாட்டு பாடி விழிப்புணர்வு நடத்துறதுக்காக நான் வரல. அவங்க திருந்துனா திருந்துங்க, இல்லைன்னா தண்ணியை போட்டு முண்டமா படுங்க. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். நாலு மரஜ நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. மதுரை செல்வமணி ராஜ நடிகர் மாணவன் சூரக்குண்டு கே ரகு நாடகாசிரியர் பிரசாத் மேலூர் கோபால் சார்பாக எனக்கு 301 நன்றி. என் அருமை உறவே செல்வமணி சித்தப்பாவை மறக்கவே முடியாது. நான் அன்றைய காலத்திலே என்னையும் ஒரு பிள்ளையாக நினைத்து இப்படி இப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது எனக்கு 1000 வாத்தியார் இருக்கலாம். மதுரை உள்ள வாத்தியாராக செல்வமணி சித்தப்பா ரொம்ப நன்றி. மாங்கலப்பட்டி பாண்டி முருகன் சார்பாக 101 இந்த சாவியை கொண்டாங்க. நாடகம் பார்க்க வந்த உறவு இந்த சாவியை தொலைச்சி புட்டியே. இந்த சாவியில் ஒரு வேலு படமும் ஆடு வெட்டுற கத்தி, ஆமாம்
இந்த ரெங்குப்பட்டி ஜாவியும் இந்த ஜாவி இருக்குது. வாங்க தம்பி, இப்படி வாங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே வாங்க, வாங்க தம்பி. இந்த ஜாவி இங்கே இருக்கும், வந்து வாங்கிக்கோங்க. அப்போ கச்சிராயம்பட்டி. அப்போ இங்கே கிடந்த ஆள்கிட்ட இருந்து எடுத்து வந்தியா? இல்லை, கீழே கிடந்து எடுத்தீங்களா, சட்டிக்குள்ள இருந்து எடுத்தீங்களாடா? இங்கே தான்டாங்க ஐயா இருந்திருக்காரு. கச்சிராயம்பட்டி இளம் சிறுத்தை இளஞ்சி புயல் ஆதி பயலுக சார்பாக ரூபாய் 201. ரொம்ப நன்றி. அப்போ என்ன கள்ளந்திரி 5 கோயில் சாமி சார்பாக 201. அவ்வளோ சாமி வந்துருச்சு. நெட்டுக்கு நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் தாய் உள்ளையா நோய் நொடி இல்லாம நம்ம பாட்டைங்க கும்பிட்டு குலஜாமிய கும்பிட்டு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நாலு பேருக்கு வணக்கம். அண்ணே இதை கொஞ்சம் ஏத்தி வைங்கண்ணே. பெட்டிக்கர்ரே சொல்லுமா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். மிருதங்கார அண்ணே வணக்கம். ஆல் ரவுண்டுக்காரப்பா வணக்கம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தாளக்காரப்பா வணக்கம். என்ன செய்வோம்? மைக் செட்டுக்காரண்ணே நல்லா இருக்கிறீரா? நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருந்தா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். வீடியோ இருக்கிற முருகண்ணே பாண்டியனே உப்புளிக்குண்டு பாண்டியனே நல்லா இருக்கிறீரா? அந்த அண்ணே பேர் என்னப்பா? அவர் தெரியல. சரி, வந்தவன் 4 பேர் சேர்ந்து ஆட்ட மாட்டோமா? ஆமா. அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். போடுமா. கையளவு நெஞ்சத்திலே கடலளவு அடி அளவு எதுவுமில்லை, அதுதான் காதல் மச்சான். நாம மோண்டி போனாலும் தூக்கி தீ வைக்க உறவு வேணும் மச்சான். சொய் சொய் பாபா சொய் சொய் பாபா. கையளவு நெஞ்சத்திலே அடி கடல் அளவு ஆசை மச்சான். ஏறி நன்னாக ஏறி நன்னா மாமா இழந்த பயிலே தொகுலண்டா. ஏறி நல்லா உள்ள பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஒண்ணு நினைச்சு ஒரு பேரு மாமா என்ன தேய்ச்சு தலைமுழுகி அடி என்ன தேய்ச்சு தலைமுழுகி. இவரங்கமடியில் டான்சராக தோன்றி நடிக்கும் புதுக்கோட்டை பிரகதீஸ்வரி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை மற்றும் மலர் மாலை அணித்து கௌரவப்படப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடைய போதற்கு என் சார்பாகும் என் கலை குடும்பத்தின் சார்பாகும் நன்றி அண்ணே. அண்ணே ஒண்ணுமே இல்லைண்ணே. எப்படின்னு ஆடுறது ஒண்ணுமே கேட்கவும் மாட்டேங்குது. ஒன்னு நினைச்சு ஒரு பேரு மாமா என்ன தேய்ச்சு தலைமுழுகி அடி என்ன தேய்ச்சு தலைமுழுகி. ஒன்னு நினைச்சு ஒரு பேரு மாமா என்ன தேய்ச்சு தலைமுழுகி. பிஞ்சிலே கூடிடுமே மாமா பிரியமானோ குடலையே பிஞ்சிலே கூடிடுமே மாமா பிரியமானோ குடலையே தனி தாடி நானே தன்னாடனே. ஜன்னலை தான் திறந்து வச்சேன் மாமா ஜமகாலத்தை விரித்து வச்சேன். ஜன்னலத்தை திறந்து வச்சேன் மாமா ஜமகாலத்தை விரித்து வச்சேன். நல்ல பாம்பு ரூபம் கண்டு மாமா நவருவே ஜமத்திலே நல்ல பாம்பு ரூபம் கண்டு மாமா நவருவே ஜமத்திலே.
முள்ளாலடி மச்ச முள்ளாலடி ஆளு ரொம்ப ஆளோ வாழு ரொம்ப நீளோ ஒட்டவே வெட்டணும் வாங்கடி ஏ ஒட்டவே வெட்டணும் வாங்கடி மச்சான பாருடி மச்ச முள்ளா ஆளே பாரு நல்லா இவர் மீசே எபில்லா ஆளே பாரு நல்லா இவர் மீச வச்ச பில்லா குத்துரு குத்துருன்னு சொல்லிப்புட்டு குத்தாமத்தான் போறீங்களே ரசமே ரசமே அடி என்னத்த அடியே என்னத்த குத்துறேன் குத்துறேன்னு ஏ குத்திரன்னு சொல்லி புட்டு குத்தாமத்தா போறீங்களே அடி பார்த்தாலும் பார்த்தேனே முள்ளரங்குமா அடி பார்த்துக்கிட்டே நிக்கிறேனே முள்ளரங்குமா ஒரு இந்த தஞ்சாவூர் உரிமை மேலும் தாளத்தோட பாடி வரும் கானங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி அடி கொதிக்குது அது கொதிக்குது ஆஹா ஆஹா பச்ச பார்வை தீராதடி மச்சாங்குரி மாறாதடி एक दो तीन चार ஒத்து கடி நான் உன்னொன்னா சொல்லி தரேன் கத்து கடி ஏ மன்மத ரசா பண்ணி மனசு கில்லாதே உங்க 4 பேர்கிட்டயும் 4 பேருக்கிட்டயும் வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஏ சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல ஏ வச்சிக்கவா ஏ வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ளே ஏ சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்ல
நான் சூடானே மோகினி. அப்புறம் தாளகாரப்பா அப்ப தாளகாரே அடுத்து உங்க கிட்ட தான் ஆடி விளையாண்டுருக்கேன். போடுமா. நான் சூடானே நான் சூடானே மோகினி. எப்படி மாட்டான்? நீ ஏன் யாருற? அவரு உங்க கூட ஆடி நான் என்ன சொன்னேன்? நான் தானே ஆடி வரேன். எங்களால ஆட முடியலமா, அதனால அவர் ஆடுறாரு. எங்களால ஜாமான்லாம் மறைக்குது, எந்திரிச்சு வர முடியல, அதனால அவர் எந்த ஜாமானுமே மறைக்கல. சின்ன ஜாமானாலயா? ஆமா. அப்பா வா. வந்ததுல இருந்து உட்கார்ந்தே இருந்தா நாடகம் மயிர் மாதிரி இருக்கு. வா, என்ன பண்ண போறியா? ஆட போறீங்களா? என் கூட சேர்ந்து ஆடி ஜெயிச்சிருவீங்களா? என்னத்த குடிச்சு தொலைஞ்ச? இப்படி வாட வருது. சீ. 1000 மீன் பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு 6 மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. 1000 மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு 6 மீன் மாட்டிக்கிச்சு சேத்துல. கல்யாணத்தை சொல்லிவிட்ட நேரில, கல்யாணத்தை சொல்லிவிட்ட நேரில, ஒரு கை பிடிச்சு கொண்டாடுவேன் ஊர்ல தெருல. 1000 மீனை பிடிக்க போனேன் ஆத்துல, ஒரு 6 மீன் மாட்டிக்கிச்சு. வாங்கியா இந்த அடியை சுட்டுவேன். ஆசிங்க. தாளமே கையில இல்லையே, கையடிச்சு பழக்கமா? இசை மூதேவி வெறும் கையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. கடைசியா ஒரே ஒரு ஆட்டம் போடுமா. உட்கார்ந்து. போடு. ஏ உட்கார்ந்து யோசிப்பாங்களா, ஒரே நெளிப்பு கட்டுமுட்டான். போடு. தாளக்காரங்கிட்ட அடி வாங்கி செத்துறோம் ஒழுமுறை. வாயாங்க வாதில மூத்திர கவச்சி வட வருதே, என்னது இது? என்ன பெரிய அப்படியே ஃபேஷன் ஷோக்கு வந்திருக்கா? போமுண்ட 3 காசு முண்டை கூப்பிட வேண்டிய ஆள கூப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாடவன்